ஸோ ஹலோ கைஸ். ஸோ ரீசெண்டாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் வந்து வேக்கன்சி லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேக்கன்சி லிஸ்ட் படி எவ்வளோ கட் ஆஃப் மார்க்காக இருக்கும், எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது இண்டிவிஜுவல் கம்யூனிட்டிக்கு அண்ட் அவங்களோட கம்யூனிட்டிக்கு என்ன மார்க்காக வந்து இருக்க போது கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். பட் அந்த மார்க்கோட ஒரிஜினல் கட் ஆஃப் வேல்யூ ஃபார் ரவுண்ட் 1 அப்படிங்கிறது கம்மியாக தான் ஆகும். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு பிசி கேட்டகரி அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 1042 சீட்ஸ். இதுதான் சீட் மேட்ரிக்ஸ் படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீட். ஆனால் ஓப்பன் கேட்டகரி தட் இஸ் 1219 அந்த சீட்குள்ள அந்த ரேங்க் ஜென்ரல் ரேங்க்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் பிசி கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 794 கேண்டிடேட்ஸ். ஸோ அவங்களுமே பிசி கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு சீட்குள்ளே தான் இப்போ ஆட் ஆக போகிறாங்க. லைக் அப்போ ஓவராலாக 1836 அந்த பிசி கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இப்போ சீட் கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூல், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போ பிசிக்கு இப்போதைக்கு 1836 அந்த கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான மார்க் 623. ஆனால் 623யோட ரவுண்ட் 1ஓட மார்க் கம்மியாக தான் ஆகும். ஸோ எதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸுமே எடுப்பாங்க. கரெக்டாக அந்த ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸில் எடுக்கக்கூடியவங்க லைக் இப்போ டாப் மார்க் எடுத்துருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ அந்த பிசி கேண்டிடேட்ஸில் ஒரு டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிட்டாங்கன்னா அடிஷனலாக 50 சீட்ஸ் ஆட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி பேசிஸில் நம்ம பார்த்தோன்னா 621 620 அந்த ரேஞ்சு கூட கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 1219 வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் படி கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 655 அப்படிங்கிற மார்க் வரைக்கும் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதோட குறைஞ்சும் வரும் ஒரிஜினலாக சொல்லணும் அப்படின்னா. பிசிஎம் கேட்டகரி படி 138 சீட்ஸ் ஆக்சுவலி வேக்கன்சி லிஸ்ட் படி 138 சீட்ஸ் இருக்கு. ஆனால் அந்த ஓப்பன் காம்படிஷனில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பிசிஎம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா 51 ஆட் பண்ணிங்கன்னா 189 சீட்ஸ் வந்து வருது ஃபார் பிசிஎம் கேட்டகரி. அவங்களுக்கான மார்க் 616. பட் 616 இங்கே வந்து கட் ஆஃப் இருக்காது, அதோட குறைய தான் போகுது. ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் வீடியோ என்ன அப்படிங்கிறது வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் எம்பிசி கேண்டிடேட் 786 சீட்ஸ் தான் இருக்கு. பட் வந்து அந்த ஓப்பன் காம்படிஷனோட சீட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1017 சீட்ஸ். ஸோ அந்த அடிஷனல் ஓப்பன் காம்படிஷன் சீட்ஸ் வந்து 231 சீட்ஸ் வருது. ஓவரால் 1017 சீட்ஸ் வந்து வருது. அப்போ ஓவரால் த சேஃபஸ்ட் மார்க் ஃபார் எம்பிசி கேண்டிடேட் இஸ் 606. பட் இருந்தாலும் 604 603 வரைக்கும் கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும் ஃபார் எம்பிசி கேண்டிடேட். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஆல் இந்தியா கோட்டா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரீசன். அண்ட் எஸ்சி கேட்டகரின்னு எடுத்தீங்கன்னா 595 சீட்ஸ் ஒரிஜினலாக இருக்கு. 32 ஓப்பன் காம்படிஷன் சீட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 622 சீட்ஸ் வருது. 539 will be the கட் ஆஃப் மார்க் சீட் மேட்ரிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா. பட் ஒரு சில பேர் ஆல் இந்தியா கோட்டா எடுப்பாங்க, அதனால கட் ஆஃப் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகி வரும். எஸ்டி கேட்டகரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39 சீட்ஸ் இருக்கு அண்ட் ஓப்பன் காம்படிஷனில் யாருமே வந்து இல்லை. ஸோ அதனால இங்கே வந்து 39 சீட்ஸ் தான். ஸோ 494 அப்படிங்கிறது கட் ஆஃப் மார்க்காக இருக்க போது. பட் இதோட குறைஞ்சு வரும், 3 மார்க் அந்த ரேஞ்ச் கிட்ட குறைஞ்சு வரும். பிகாஸ் மேபி ஆல் இந்தியா கோட்டா சூஸ் பண்ணுறதுனால. அண்ட் எஸ்சிஐ கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 113 சீட்ஸ் இருக்கு. 4 சீட்ஸ் ஓப்பன் கேட்டகரியிலேருந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா 117 சீட்ஸ் அண்ட் கட் ஆஃப் மார்க் வில் பி 473 வந்து இருக்க போது. மேபி ஒரு 471 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்து கட் ஆஃப் மார்க் குறைஞ்சு வரலாம். பிகாஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் எடுக்கிறத பொறுத்து. ஸோ இந்த மார்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா 100 இல்லை 200% உங்களுக்கு சீட் வந்து கிடைக்க போகுது. இந்த மார்க்கில் இப்போ நான் சொன்ன மார்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு கட் ஆஃப் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன்ல. அந்த கட் ஆஃப் வீடியோ நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். அதை வந்து செக் அவுட் பண்ணல அப்படின்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த கட் ஆஃப்ல இருந்தீங்கனாலும் நீங்கள் 100% சேஃபான ஒரு ஸ்கோரில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஒரிஜினலாக வித் ப்ரூஃப் நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ் படி நமக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறது வித் ப்ரூஃப் நம்ம பார்த்துருக்கோம். பட் அது வந்து லைக் லாஸ்ட் இயர் பேசிஸில் பார்த்தது. பட் அதுவுமே வந்து 100% கரெக்டாக தான் இருக்கும் என்னோட ஒப்பீனியனில். அண்ட் வேறு ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் காலேஜ் வைஸ் கட் ஆஃப் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.